அதே மாதிரிதான் எங்க அண்ணன். யார காதலிக்கிறீங்க? எங்க அண்ணனை காதலிக்கிறேன். மீண்டும் அப்பதான் வருவாருன்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி திணற? நம்ம உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மலேசியால இருந்து ஒரு அக்கா இன்னும் அந்த காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு நீங்க பேசினது. And all the very 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 best. தூங்க வரானா இல்ல வீடியோ எடுக்க வரானான்னு தெரியல. எங்க போனாலும் முக்காடு போட்டு படுத்துக்கிறான். நல்ல பணம் சம்பாதிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆமா, நாட்டுல வந்து ஒரு எளிய பிள்ளைய வந்து அவர்தான். மாவட்டம் தான் இப்பதான் பிரிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பீரியட்ல பிரிச்சிட்டாங்க. அப்படியே கேமராமேன் அப்படியே காமிங்க. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. மூடி வச்சிருக்காங்களா? எவ்வளவு பாதிப்பு தானே இது. இதுதான் கவர் இந்தியா. மக்கள் மேலதான் தப்பு. பணியாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருந்தா அப்படின்னா, பிரைவேட் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருந்தா மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, அரசியல்வாதிகள் மேலேயும் தப்பு இருக்கு. இதை பார்த்துட்டு நாங்களும் எங்களாலே சைலண்டால போயிருந்தோம் அப்படின்னா எங்க மேலேயும் தப்பு தான். பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலான்னு இதை சுத்தப்படுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இங்க போடுற பாத்ரூம் வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி பாத்ரூம் நான் எங்கேயுமே பாக்கலைங்க. உண்மையாலுமே அல்டிமேட்டா இருக்கு. உள்ள நீட்டா இருக்கானா? பாத்ரூம் உள்ள நீட் இல்ல. என்ன பஸ் இது? மதுரை பஸ்யா? ப்ரோ, நான் ஒண்ணு கேக்குறேன் ப்ரோ. எங்க அப்பா ஜெயிப்பாரா இல்ல விஜய் ஜெயிப்பாரா? விஜயை விட உங்க அப்பா தான் எனக்கு முக்கியம். அப்பாவே ஜெயிக்கிட்டோம். உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி. ஆமா, அப்பாவே ஜெயிக்கிட்டோம். வாங்க. அப்ப விஜய் போனா போயிட்டு போறாரு. அப்பா ஜெயிக்கணும் ப்ரோ. விஜய் யாரு ப்ரோ? தம்பி இவரு சசிகுமார் கூட ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லி இருக்காரு. தலைவன் ஒரு டைலாக் சொல்லி இருக்கான். பெத்த அம்மா அப்பா சொன்ன விட கண்ணீர் தான் விடுறான். ஆனா காதலனும் சுத்துட்டா அப்படின்னா உயிரை விடுறான். அதே மாதிரிதான் எங்க அண்ணன். யார காதலிக்கிறீங்க? எங்க அண்ணனை காதலிக்கிறேன். விஜய் சப்போர்ட்டா நீங்க? அனில் குஞ்சா ப்ரோ? இப்போதைக்கு நாங்க அனில் குஞ்சு தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, ஒத்துக்கிறோம் ப்ரோ. அனில் குஞ்சாது நாங்க 200 ஊப்பி தம்பி. 200 ஊப்பி தம்பி. நீங்க பணம் வாங்கிட்டு 200 கொடுத்தா என்ன வேணா பண்ணுவோம். இல்ல ப்ரோ, யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னோட கருத்து கணிப்படி மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அப்பதான் வருவாருன்னு எனக்கு தோணுது. அப்பா வருவாரு. ஆமா. ஆனா என்னோட கருத்துப்படி நம்ம எடுக்கிற எலெக்ஷன், டம்மி எலெக்ஷன், கருத்து கணிப்பு அதெல்லாம் படி விஜயனா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். விஜயனா தான் வருவாரு. தம்பி நீ வந்து பொதுவான ஆளுக்கே கேட்கலாம். யாரு வருவா? யாரு வருவா சொல்லு. யாரு வருவா? கொஞ்சம் எல்லாம் இதாதான் இருக்குது. இப்போதைக்கு எடுத்த கருத்து கணிப்புப்படி யாரு வருவா? எடுத்தபடி விஜய் வர்றாங்க. விஜய் வர்றாங்கன்னா இப்ப நம்ம இளம் வாக்கு எல்லாம் விடுவோம். ஏன் இப்படி திணற? நம்ம நம்ம யங்ஸ்டர்ட்ட கேட்கவே இல்லையே மோஸ்ட்லி. ஆனா அவங்க பாக்குறவங்க அப்படிதான் பாப்பாங்க. யூடியூப் யாரு பாக்குறாங்க? யங்ஸ்டர் தானே பாக்குறாங்க. வயசானவங்க யங்ஸ்டர் பாக்குறாங்க. நம்ம கேட்கறது யாரு? அதுதானே இங்க முக்கியம். சரி, கேமராமேன் கேட்கலாம். சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவர் ஆமையா இருப்பாரு. ஆமையா? ஆமா, அதெல்லாம் ஊறிட்டு தான் போவாரு. அதனால கேட்க மாட்டாரு. சரி, இப்ப கடைசியில போலாமா? நீங்க தப்பா கிட்ட புரிஞ்சுக்காதீங்க. நான் வேற எந்த கட்சியும் மீன் பண்ணல. கடைசியில போலாமா முன்னாடி போலாமா? தம்பி இது கடைசி, இது முன்னாடி எதுல போலாம்? எப்பயுமே வாழ்க்கையில முன்னாடி தான் போகணும். அதனால முன்னாடியே போலாம். கடைசியில போய் நம்ம கடைசியில தான் இருந்திருக்கோம். வாழ்க்கையில முன்னாடி வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு முன்னாடி போறோம். அது இல்லாம எங்க போறோம்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. வெல்கம் டு லாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் தான் போறோம். ஆக்சுவலா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க காரைக்குடி, புதுக்கோட்டை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மலேசியால இருந்து ஒரு அக்கா செம வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. வேற லெவல்ல பேசியிருக்காங்க. எங்களுக்கு அப்படியே ப்ளூஸ் பம்ப்ஸ் தான். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. ஸோ எங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் என்னைக்கு அதை மறக்க மாட்டோம். மக்களுக்காகவும் உண்மையா நாங்கள் நேர்மையா எந்த அளவு இந்த இவ்வளவு வீடியோ எடுத்திருக்கோமோ ஸோ அதை கண்டினியூ பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த இடத்துல தெளிவாக நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். ஆர்கே அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அக்கா பேர் வேணும் இன்னும் தெரியல. ஆனா ஐடி ஷாஷா அக்கா தேங்க்யூ சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு தப்பு இல்லை, நல்லது தானே. ஓகே. ஸோ அக்கா நன்றி. கன்னியாகுமரிக்கு போய் எடுக்க சொல்லியிருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கல்ல, அந்த வாய்ஸ் மெசேஜ் நாங்களாம் அப்படியே ஃபிளாட்டு
வேற லெவலு. இன்னும் அந்த காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு நீங்க பேசினது. ஆமா, வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் செய்கிற அந்த ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டு பி ஃப்ரேங்க், நான் உங்கள் யூடியூப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நிறையா உங்களோட அந்த கருத்து கணிப்பு எடுங்க. அண்ட் ஆல் த வெரி 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 பெஸ்ட். ஓகே மக்களே, இப்போ சேலம் ஜங்ஷன்ல இருக்கோம். சேலம் ஜங்ஷன்ல இவன் எதுக்கு வரான், தூங்குறதுக்கு வரானா இல்லை வீடியோ எடுக்க வரானான்னு தெரில. ப்ரோ கேபி, அப்படியே பாருங்க, இவன் தான் தூங்க வரானா இல்லை வீடியோ எடுக்க வரானான்னு தெரில. எங்கே போனாலும் முக்காடு போட்டு படுத்துக்கிறான், என்னன்னு தெரில. நீங்கள் கொஞ்சம் பாருங்க. ஸோ மக்களே மதுரைக்கு வந்தாச்சு. ஒரு போண்டா களி சைஸ்ல இருக்கு. இதே வயிறு ஃபுல்லாயிடும்னு நினைக்கிறேன். இல்லை பருப்பு குழம்பு சட்னி ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ மதுரையில் இங்கே வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மதுரைக்கு ஒரு 3-4 டைம் வந்திருப்போம். ஸோ வரும்போதெல்லாம் இங்கே ஒரு கோட்டிங் போயிட்டு தான் போகிறோம். சூப்பராக இருக்கு. மதுரை இருந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. அக்கா கடையில் பூ வாங்கிக்கோங்க. மதுரை மல்லி, மதுரை மல்லி சரியா? அப்படியே சொல்லுங்க. எங்க மதுரைக்கு வந்தா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகணும் கட்டாயம். மாட்டுத்தாவணி வந்தீங்கன்னா மதுரை மல்லி வாங்கிட்டு போங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க? ஓட்டு நான் ஸ்டாலின் சார் தான் போடுவேன். ஓகே, எல்லாரும் ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போட்டுருங்க. அவர் எவ்வளவு உதவி, பெண்களுக்கு உதவி பண்றாரு. மற்றதெல்லாம் எப்படியோ தெரியாது, ஆனா பெண்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றாரு. அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா மறக்காம மதுரை மல்லி வாங்கிட்டு போங்க. மெரினா வடை சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கும். மெரினா வடை ஹோட்டல் மெரினா, மாட்டுத்தாவணி மெரினா ஹோட்டல். மக்களே, மதுரை இடம் இருந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இங்கேருந்து சிவகங்கை போக போகிறோம். ஆக்சுவலாக பஸ் எப்படின்னு நம்ம ரூட்டே தெரியாது. டைம் வேறு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக அங்கே போய் சேரணும். ஊட்டி விடணுமா? இன்னும் சைகை பண்ணுறான் இப்படி இப்படின்னு. ஓ, ஒரு திட்டு 26 ரூபாங்க. அவ்வளோதாங்க. ஒரு செட்டு 26 ரூபா தான். இவங்க எத்தனை ரவுண்டு போறாங்க மட்டும் பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. வடை வாங்கணும்னா இல்லையோ காலைல வாங்கிட்டே இருப்பான், அவன் பாட்டுக்கு உட்காந்து குடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். மறக்காம விளாக் இது வேற விளாக் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் விளாகையும் பாருங்க. ஆமா ஆமா ஆமா, மறக்காம அதை கொஞ்சம் தட்டி விட்டுருந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். பகவதி தம்பி, அங்க வலை போட்டு தேடிட்டு இருக்கிறோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாரு தம்பி அங்க இது பண்ணிருக்கீங்க? ஆமா, கேமரா பிராங்க் வீடியோ. அங்க பாருங்க, பிராங்கா ஃபன் பண்றோம். அது வேணாம் தம்பி, வேற ஏதாவது டைலாக் வேற லெவல் பண்றோம் ப்ரோ. நாங்க எல்லாம் ஒரு கட்சியில சேர போறோம். எந்த கட்சியில சேரலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே ஒரு வார் வச்சுக்கலான்னு இருக்கோம். இப்போ எந்த கட்சியில சேரலாம் நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்ல நல்லா பணம் சம்பாதிக்கலாமா, இல்ல நல்லது செய்யலாமா, எதுல சொல்லுங்க? நல்லதா? நல்ல இதெல்லாம் வேண்டாம், டப்பு முக்கியம் இருக்குல்ல. பணம் சம்பாதிக்கிறோம்னா அப்படின்னா அப்படி ஏதோ ஒரு கட்சியை சொல்ல வர்றீங்க, எந்த கட்சி? நல்லா பணம் சம்பாதிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆமா, பணம் சம்பாதிச்சதான் நல்லது செய்ய முடியும். அப்படி சொல்ல வரீங்களா? ஏன் நான் மக்களுக்கு நல்லா செய்ய மாட்டேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நல்லா செஞ்சுப்பேன், அதுக்கப்புறம் மிச்சம் மக்களுக்கு எதுவும் நல்லா செய்வேன், அவ்வளவுதான். சரி, நீயா யோசிச்சு பாரு தம்பி. இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், யாரோ ஒருத்தராவது பஸ்ல போறாங்களா? இந்த பஸ்ல போறாங்களா, இல்ல ஏழையா ரொம்ப ஏழையா போறாங்களா? நம்ம மக்களா பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்களா? எப்படி அவங்களுக்கு பணம் வந்துச்சு? அவ்வளவு ஏக்கரை தோட்டம் வச்சிருக்காங்க, அவங்க ஏக்கர் கணக்குல வீடு, பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவங்க அதுக்கு முன்னாடி கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி பணம் இருக்கனால தான் கட்சியிலே சேர்றாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதான் அந்த அமௌண்ட் எங்க தான் சேர்த்துறானுங்க கட்சியில. அது ஓகே, அந்த அமௌண்ட் எங்க இருந்து வந்திருக்கும்? அவங்க அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்கும். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா, கட்சியில நீ வரணும் சேரணும் அப்படின்னா செலவு பண்ணியா ஃபர்ஸ்ட்? ஓகே. எவ்வளவு ஒரு தொகுதியில எவ்வளவு செலவு பண்ணுவேன்? ஒரு 10 கோடி செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுதான் கட்சியிலேயே சேர்றானுங்க.
அப்ப அரசியல்ன்றது ஃபுல் வியாபாரம் தான். ஏன்னா செலவு பண்ணணும், நாம பண்ணாதான் அந்த போட்ட அமௌண்ட் எடுக்கணும். அதுக்கு சீமானன் எவ்வளவு பரவாயில்ல உங்க சீமானா ஆமா மாச கணக்குல வந்து வெளியூர்ல இருந்து அமௌண்ட் வருது. ஃபண்ட் வருது ஓகேடா, அது ஃபண்டுக்காக எங்க மீட்டிங்லயும் காசு வாங்குறாரு அது கேள்விப்பட்டேன். எல்லாமே வாங்குறாங்கடா. மீட்டிங் ஒரு மாசம் வட்டியே லட்சக்கணக்கு கட்டுறோம். வீட்டுக்கு வாடகை. ஆமா ஆமா அதுவும் சொன்னாரு. அது இல்லாம காருக்கும் அது அவரு வச்சிருக்க காரு வந்து மிகப்பெரிய அமௌண்ட் தான். காஸ்ட்லி கார். தமிழ்நாட்டுல வந்து ஒரு எளிய பிள்ளை வந்து அவர்தான். ஆமா. எதுக்கு அப்படி காஸ்ட்லி கார் அவருக்கு? எளிய பிள்ளைன்றாங்களே. அதே மாவட்டம் தான் இப்பதான் பிரிச்சிருக்காங்க. ஆஹா எம்ஜிஆர் பீரியட்ல பிரிச்சுட்டாங்க. அப்ப நகராட்சின்னு போட்டிருக்காங்க. அது எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து அப்படியே தான் இருக்கு இப்போ வரைக்கும். நகராட்சினே இருக்கு. அப்ப கட்டினதா அது? ஆமா தம்பி இப்ப இல்ல கட்டினதா தம்பி, அது வந்து பிரிக்கும் போது எம்ஜிஆர் பீரியட்ல பிரிச்சுட்டாங்க. இது வந்து என்னது ராமநாதபுரத்துல இருந்து சிவகங்கை தனி மாவட்டமா கொண்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. இது மட்டும் தான் கட்டியிருக்காங்க தவிர்த்து அந்த பாத்ரூம் ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் தான் நீட்டா அந்த பூசா கட்டிருக்காங்க. அது மட்டும் தான் கட்டியிருக்காங்க. இது எல்லா பாத்ரூமும் பழைய பாத்ரூம் தான். பழைய பாத்ரூமா இருந்தா புது பாத்ரூமா தான் என்ன தண்ணி வசதி இல்லையே. தண்ணி வசதி இல்ல. அது இல்லாம மெயினான விஷயம் என்னன்னா, மக்கள் சொல்றது என்னன்னா, அங்க யூரின் எல்லாம் போறாங்க பாத்தியா, அந்த ஹோட்டல்ல அடைஞ்சிருச்சு அப்படின்னா வெளியில அப்படியே வந்து தெருவுல அந்த ரோட்லயே வருவாங்க. அந்த பையன் சொல்றான் பாரு, சொல்லி தண்ணி இருக்குல்ல, அது உள்ள ஒரு பைப் இருக்கு, அதுக்குள்ள இந்த லீக் ஆகி உள்ள அந்த அந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில் உள்ள தண்ணி லீக் ஆகுது உள்ள. எத்தனை வருஷமா அப்படி இருக்கு? அது இப்போ ஒரு மாசம் வரைக்கும் இப்படிதான் இருக்கு. ஒரு மாசம் தான் இருக்கு. சரி பண்ணிடுவாங்க. நம்ம இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி எத்தனை நாள் எப்படி இருக்கு? இது இப்ப 5 மாசம் வரைக்கும் இப்படிதான் இருக்கு. 5 மாசம் வரைக்கும் தண்ணியா? அது 5 மாசம் வரைக்கும் இந்த செவரு உடைஞ்சிருக்கிறது இது இப்போ ஒரு மாசம் தான் ஆகுது. ஒரு மாசம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் நீட்டா இல்ல பஸ் ஸ்டாண்ட். யார் சரி அப்படியே பேசிட்டே போலாம். பாய் பாய்ண்ணா. என்ன அப்படின்னா நீட்டா இல்ல ப்ரோ. நீட்டா இல்ல, கழிச்சு அப்படியே கேமராமேன் அப்படியே காமிங்க. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, மூடி வச்சிருக்காங்களா? எவ்வளவு பாதிப்பு தானே இது. இதுதான் கவர் இந்தியா. கவர் இந்தியா. ஓ கவர் பண்றது, கவர் பண்றதுல தான் இந்தியா ஃபோக்கஸ் இருக்கும். சரி கம்பி கட்டிக்கிறாங்க பரவாயில்ல. கம்பி கட்டுற கதை தானா? அதுதான் கம்பி கட்டுற கதையெல்லாம் அதாவது. சரி என்ன அப்படின்னா கடை வீடியோ எடுத்துக்கலாம். மக்கள் ஸ்கூலுக்கு போல, நீயே ஸ்கூலுக்கு போலையா? 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் மக்களை தான் காரணம் சொல்லணும். ஏன்னா இங்கே சாப்பிட்டு இப்படியே போட்டுறது. இதுக்கான ஒரு டஸ்ட்பின் வச்சிருந்தா இங்கே சாப்பிட்டு இங்கே போட்டுறது. இங்கே டீ குடிச்சிட்டு இங்கே டம்ளர் போட்டுறது. சரி எல்லாரும் பண்ற தப்பு தான் அது. தப்பு மக்கள் மேலதான் தப்பு. பணியாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருந்தா அப்படின்னா, பிரைவேட் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருந்தா, இந்த பஸ் ஸ்டாண்ட் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற மக்களே கேள்வி கேட்பாங்க, கவர்மெண்ட் சம்பளம் தானே வாங்குற, ஒன்று சுத்தப்படுத்திட்டு போ அப்படின்னு. போடுற தப்புதான் ராஜா. எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க சரியா? அதுக்குன்னு ஒரு அரசு கட்டமைப்பு இருக்கும்ல, அந்த இடத்துல சரி இந்த 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 எல்லா இடத்துலயும் குப்பை கொட்டாதுன்னு எந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க சொல்லு? குப்பை தொட்டி எங்க இருக்கு சொல்லு? குப்பை தொட்டி எங்க இருக்கு சொல்லு? செஞ்சு கொடுத்தா மக்களும் நல்லா இதுவா இருப்பாங்க. என்னது அரசு நல்லது செஞ்சு கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரிங்க, குப்பை தொட்டி எங்க இருக்கு ராஜா? சொல்லு ராஜா, எங்க மக்கள் எங்க போடுவாங்க சொல்லு? அதுதான் சொல்றேன். சரி மக்கள் எங்க போடுவாங்க அதையா சொல்லு? குப்பை தொட்டியும் வைக்கணும். குப்பை மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, அரசியல்வாதிகள் மேலேயும் தப்பு இருக்கு, எங்க மேலேயும் தப்பு இருக்கு. இதை பார்த்துட்டு நாங்களும் எங்களாலே சைலண்டாலாம் போயிருந்தோம் அப்படின்னா எங்க மேலேயும் தப்பு தான். எங்களால இது சுத்தம் பண்றதுக்கான வேலை எங்களுக்கு கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இங்க முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க, கூட இருப்பீங்க. ஆமா, அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கிளீன் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சிவகங்கை மாவட்டத்துக்கே ஒரு நல்லதா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கு தோன்றதை சொன்னோம், பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்கலான்னு இதை சுத்தப்படுத்திருக்காங்க. அவ்வளவுதான். சரி வாங்க, ஏதோ எங்களோட கருத்து நாங்க சொல்லிட்டோம். நம்ம வரோம், மறக்காம. ஏய் டேய், இது இந்த இடம் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த இடம் சூப்பரா இருக்கு. கடலாம் வாடகை விட்டாங்கன்னா இது கொஞ்சம் நீட் பண்ணிடுவாங்க. இங்க கடல்லாம் இருக்கா? கடை இருக்கு.
ஓபன் எல்லா பண்ணுவாங்களா? கடையும் ஓப்பன்ல இருக்கா? இன்னைக்கு லீவா இருக்கா? அதான் 4 லட்ச ரூபாய் இங்க பாருங்க, மெயினான விஷயம் இப்பதான் பஸ் ஸ்டாண்டே கட்டி விட்டுருக்காங்க. 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் கேட்டா எப்படி வருவாங்க கடை வாடகைக்கு? அது ஜிஎஸ்டி அதுக்கு தனியா வரும், கடைக்கு தனியா ஜிஎஸ்டி, நான் பொருளுக்கு தனியா ஜிஎஸ்டி, அது இல்லாம கடைகளுக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட் அதான் 5 லட்ச ரூபாய் கேக்குறாங்க. அதனால பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடைகளே பாருங்க எவ்வளவு தூரம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க போடுற பாத்ரூம் வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி பாத்ரூம் நான் எங்கேயுமே பாக்கலைங்க, உண்மையாலுமே அல்டிமேட்டா இருக்கு. உள்ள நீட்டா இருக்காண்ணா பாத்ரூம் உள்ள? நீட் இல்ல. இது யாராவது ஸ்டெப் யாரு எடுப்பாங்க? ஸ்டெப் எத்தனை வருஷமா அப்படி இருக்கு? அது நமக்கு தெரியல. ஆ, பரவாயில்ல மாதிரி இருக்கு. பரவாயில்ல மாதிரி தான் இருக்கா? ஆமா, இன்னைக்கு மட்டும் தண்ணி வரல. மத்தெல்லாம் தண்ணி வரும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தண்ணி இல்லப்பா, தொட்டில தண்ணி வரும். அமௌண்ட்டு யூஸ் பண்ணிக்குவீங்க. ஆமா, பக்கெட் இருக்கு, வெத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, சரி மக்களே, பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீட்டுன்னே சொல்ல முடியாது, ஓரளவு மோசமாக தான் இருக்கு. ஸோ அரசியல்வாதிங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இதை கொஞ்சம் நீட் பண்ணி கொடுங்க. மக்கள் ரொம்ப வேதனைக்குள்ளா இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் சொல்ல முடியாது, குப்பைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். சிறப்பு தம்பி. சிவகங்கை இதான் ஸ்கிட் போட்டால சைனு எப்படி அங்க இருந்து இங்க எப்படி மாசா இருந்துச்சா இல்லையா? போடுங்க, இப்ப வந்து நீங்க போடுனே. எப்படி எங்க இருந்து போட்டோம் சொல்லு பாக்கலாம். மாசான ஸ்கிட் இங்க போட்டீங்க, எங்க அங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க போடுங்க. இப்படி போடுங்கண்ணே. அது லைக் பண்றேன் தம்பி. அங்க இருந்து அப்படி ஸ்கிட் போட்டா சும்மா அது அந்த எஜ்ஜில போய் நின்ன மாசா. போடுனே ஸ்கிட் போடுனே. இப்பெல்லாம் போட்டா விழுந்துட்டுனே அவ்வளவு மானம் போயிருந்தேன். மதுரை பஸ்னே சீக்கிரம் போட்டுனே போலாம். மதுரை பஸ் வந்துருச்சுனே, திருப்பத்தூர் வந்துருச்சுனே. மதுரை பஸ் வந்தா ஓடுங்க. அதெல்லாம் போட முடியாது. ஸ்கிட்ட போட்டோம். பஸ் இருக்குடா. அண்ணே போடுனே, பேக் கழட்டி கொடுனே. என்னண்ணே தம்பி கேக்குறாப்ல. இந்த தம்பி சரி என்ன பஸ் இது? மதுரை பஸ். மதுரை பஸ்யா? அது அங்க மதுரை பஸ். மதுரை பஸ் இல்ல, பாஷா உருவானாங்க. ஓகே, இன்னைக்கு மாவு கட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். எங்க கிளினிக்ல டாக்டர் இல்ல, பாத்து. இப்படி அங்க தம்பி நீ முடிச்சு விட்டு போயிருக்க போல ஆளா. நீ முடிச்சு விட்டுறியாட்டு ஆளை. சரி தம்பி, பாய் பாய், ஆட்டா, நல்லதே நடக்கும். ஓகேவா? வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருக்க மக்களே, வெற்றி நிச்சயம். என்னோட பேரே வெற்றி தான். வெற்றியா? அவனோட பேர் வெற்றி தான். தலைவா. ஓகே மக்களே, சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரையும் இங்க என்ன ஃபேமஸ்னு எனக்கு தெரியல. உங்க ஊருக்கோட ஃபேமஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணணும். நேச்சர் ஆகட்டும், நிறைய சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு. கோயில் கூட இங்க நிறைய ஃபேமஸான கோயில் கூட இருக்குன்னாங்க. ஸோ எங்களுக்கு டைம் கிடைக்கல, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போறதுனால அந்த அளவு எங்கள்கிட்ட டைம் கிடைக்கல. நாங்கள் உடனே இப்போ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் கிளம்பியாச்சு. பஸ் வந்துருச்சு, நம்ம ஏறிட்டு மறுபடியும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நாங்கள் சந்திப்போம் மீண்டும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? அங்க பாரு, கண்டக்டர் லிஸ்ட் வச்சுக்கிறாரு. அவர் விஜய் தான் ஓட்டு போடுவாரு. அப்படியா? கேட்டுருவோமா? எல்லோ கலர் நேத்து வர தளபதி. சிறப்பாக எங்களை நம்பி ஊருக்கு கூப்பிட்டு வீடியோ எடுக்க வச்சு சாப்பாடு கொடுத்ததுக்காக உனக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விருந்தோட முடிக்கிறோம் இன்னைக்கு.